இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக போவோம். பட் இப்போ ஓகே, குளிக்கிற கரெக்டாக. Hi, good morning எப்படி இருக்கீங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மை எபிக் ரோட் ட்ரிப்ஸ். ஸோ இன்றைக்கி பாப்பநாசத்தில் இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி என்ன சொரிமுத்து ஐயனார், அகஸ்தியர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து நேட்டிவ் நம்ம மதுரைக்கு போகணும். ஸோ மதுரையிலேருந்து அங்கேயும் சென்னைக்கு போகணும். ஸோ என்டையர் ட்ரிப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஆக்டிவாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் காமிக்க போகிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிங்க வாங்க. ஸோ சொரிமுத்து ஐயனார் கோயில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி போட வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6 பேர் ப்ளஸ் காருக்கு பார்த்தீங்கன்னா 170 rupees நம்மளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆக்சுவலி 13 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்துவிட்டோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங் ரூட்டு. சும்மா டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அது ரிவரை ஒட்டி தான் வந்து இந்த சொரிமுத்து ஐயனார் கோயில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுனால நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இடையிடையில் நிற்கிறாங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. ப்ளஸ் அவங்களோட ஆஃபீஸும் உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே வாங்க, இது பின்னாடி தெரியுதுல, இதுதான் அந்த கோயில் சொரிமுத்து ஐயனார் கோயில். ஸோ என்ட்ரன்ஸ் அந்த சைடில் இருக்குது. ஸோ இப்போ தான் கார் பார்க் பண்ணி முடித்தோம். ஸோ வாங்க உள்ள கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே அந்த ரிவரில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் போகலாம்.
ஸோ சூரியமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்து நல்லபடியாக ஐயனார் தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஐயனார் கோயில் ஒட்டி தான் இந்த ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இது என்னென்னா ஃபாரஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு போலக்கு. ஸோ தண்ணியோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சொன்னாங்க கேட்டபோது. என்னென்னா மழை இல்லாதனால, மழை இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் நிற்கவே முடியாது, ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே போகுமா. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து செம்ம கிளியராக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது, ஐஸில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை முடிச்சிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த பாறைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஈவன் தோ பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ பார்த்து மெதுவாக க்ராஸ் பண்ணோம். லைட்டாக கூட இது பண்ணால் கூட வலிக்கி விட்டு விழுந்துருவோம். ஓகே, ஸோ இன்றைக்கிட்டேயும் வந்து பிரமாதமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோயிலேருந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நல்ல தரிசனம் காலையில். இன்றைக்கி நாள் வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை முடிச்சிட்டோம். நீ நேராக கிளம்பி நம்ம வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் போகிறோம். அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில, ஏன்னா நிறைய வண்டி லைனில் நின்றுச்சு. ஸோ போயிட்டு அகஸ்தியர் ஃபால்ஸ் டைம் கிடச்சுன்னா அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி வாங்க அகஸ்தியர் ஃபால்ஸ் போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆக்சுவலி ரோடே இல்லை, நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம காரோட சஸ்பென்ஸ்லாம் கலந்து கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோடுக்கு வந்து 4x4 ஜீப் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்துட்டு போகலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் வந்து அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமி அகஸ்தியர்னு போட்டிருப்பாரு அந்த கோயிலுக்கு வந்துட்டு ரிட்டன் கிளம்புவோம். பார்த்து தானே கீழே பார்த்து. ஐயோ ஐயோ ஐயோ. ஸோ இது ஒரு இடம் ஃபால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இடம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க போலக்கு இந்த இடம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் தெரியுது பாருங்கள். எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு சொர்க்கத்தை காமிக்கிற பாருங்கள். பாருங்க, இதுதான் வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ். ஆல்மோஸ்ட் 365 டேஸும் தண்ணி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குமா. இன்னமும் ஃப்ளோ அதிகமாக போகுமா. பட் இப்போ ஓகே, குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகம் தான்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த vlog முடிக்க டைம் வந்துருச்சு. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அகஸ்தியர் ஃபால்ஸ், சொரிமுத்து ஐயனார் கோயில், சிவன் கோயில் எல்லாமே நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிளம்புறோம் இங்கேருந்து சென்னைக்கு. போகிற வழியில் அப்பா அம்மாவை மதுரையில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 hours நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா மார்னிங் வந்து பாப்பாங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ மார்னிங் எப்படி நம்ம வந்து 5:30 ரீச் ஆகணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் நம்ம அகஸ்தியர் கோயில் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் இல்லை, ப்ளஸ் அப்பா அம்மா நடக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைம் ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா கண்டிப்பாக அந்த அகஸ்தியர் ஃபால்ஸையும் நம்ம வந்து அகஸ்தியர் கோயிலையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இத்துடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து பெல் பட்டன் ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்டாக உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க கிளம்பலாம்.